41 பேர் உயிரிழந்ததற்கான காரணம் தாவேகாவா திமுகவா இதுதான் தெரிய வரும். தாவேகானா அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணது சரியில்லை, அங்க கூட்ட நெரிசல் உருவானது தாவேகாவினுடைய காரணம் தான் அப்படிங்கிறதும் இல்ல வாண்டடா திமுகவினுடைய அரசாங்கம் கூட்டத்துக்கு சரியான இடத்தை அவங்க கொடுக்காமல் போனது, இல்ல விஜய் அவர்கள் வந்த பின்பு அங்க காவல்துறை அதிகாரிகளை கம்மியா போட்டு கூட்டம் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி விட்டது, திமுகவினுடைய கையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட்டை சரியா வாசிக்காமது, இல்லாட்டி உளவுத்துறை சரியா வேலை செய்யாம போனது, இப்படின்னு சொல்ற பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்போது முடிவுக்கு வரும்? எங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா விசாரிக்க வேண்டும். வீட்டில் ஒரு ரூபா திருட்டு போயிடுச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ரூபா எடுத்தது யாருப்பா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி இல்லைனா கண்டித்து பார்க்கணும், அப்படி இல்லைனா அதை விசாரணை செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் நம்ம 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அது யார் காரணம் அப்படிங்கிறதுக்கான உண்மை ஒவ்வொரு நபருக்கும் தெரிய வேண்டும். இது ஏதோ திமுகவை சார்ந்தவங்களுக்கு மட்டும், அதிமுகவை சார்ந்தவங்களுக்கு மட்டும், தாவேகாவை சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த உண்மை தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் பட்டா போட்டுலாம் கொடுக்கல. ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு செய்தியை வாசிக்கக்கூடிய ஒரு நபரும் ஏன் வட இந்தியாவை சார்ந்தவங்க கூட இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த முனைப்புடன் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்துகிட்டு எஸ்ஐடி நீங்க வந்து சரியா விசாரிக்கிறது இல்ல, விசாரிக்கவே கூடாது, அதுக்கான இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம், அதாவது திமுகவினுடைய அரசாங்கம் ஒரு மேல்முறையீடு அப்படிங்கறத செஞ்சிருக்காங்களாம். தாவேகாவினர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க இவ்வளவு நாள் யார் குற்றம் செய்தார்கள், விஜய் தான் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களா சொல்லிட்டு இருந்தீங்க. ஏகப்பட்ட அண்டாக்கள் முதல் எல்லாருமே விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்களே வாங்க சிபிஐ வந்து விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா இருக்கோம். விஜய் அவர்கள் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு சொல்றத சொன்ன திமுக இன்னைக்கு அதை சிபிஐ விசாரிக்க கூடாது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிறதுலாம் நாங்க இந்த மாதிரி சிபிஐ விசாரணை கோரவில்லை, எங்களுடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே வந்து விசாரணை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்றதுலாம் என்ன மாதிரியான ஒரு மரியாதை வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. ஒரு நீதி விசாரணை வேண்டும், அது நீங்க செஞ்சா சரியா இருக்காது, சிபிஐ செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் இல்ல சிபிஐ எல்லாம் விசாரணை செய்யக்கூடாது, நாங்க தான் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அது தாவேகாவுக்கு சாதகமாக தான் மாறிட்டு இருக்கு. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ திமுக ஏதோ ஒரு பிரச்சனை செஞ்சிருக்காங்க அப்படித்தானங்க நினைப்பாங்க. சைக்காலஜிங்க, சிம்பிள் சைக்காலஜி. ஏதோ நான் போய் மக்கள் மத்தியில் இப்படி நினைக்க அப்படிலாம் சொல்லி உருட்டல. நார்மலா இதை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன தோணும்? நான் போய் நீதி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றேன், இன்னொருத்தர் வந்து சொல்றாரு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன நம்புவாங்களா? அவர் நம்புவாங்களா? நீதிக்கு யார் வேணாலும் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற என்ன நம்புவாங்க? இல்ல இந்த விசாரணை எல்லாம் செய்யக்கூடாது, நாங்க தான் குற்றவாளியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்ற இவங்க நம்பவே மாட்டாங்க. இவன் ஏதோ ஃப்ராட் வேலை பண்றாயா, இவனை கொஞ்சம் பார்த்து பத்திரமா நம்ம ஹேண்டில் பண்ணணும்யா, 2026 தேர்தல் வருதியா அப்படின்னு சொல்லி யாராவது முடிவு எடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க திமுக இதெல்லாம் நமக்கு சாதகமா வருமா அப்படின்னு சொல்லி